சரிகமபால இந்த வாரம் நடக்க போற ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட் பேட்டில்ல அபிஷேகா ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குதாம். சொல்ல போனா அபிஷேகா ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு பரபரப்பு மூமெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்குதாம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விவரத்தை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஒரு வாரமும் ஒரு தீம் அடிப்படையில் போட்டி வைப்பாங்க. இந்த வாரம் ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் 2 போட்டியாளர்கள் பேட்டில் ரவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் மோதுறாங்க. ஆனால் இந்த 2 நபர்களில் யாராவது ஒரு நபருக்கு தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது கோல்டன் ஷவர் கொடுக்கப்படும். அந்த ரிசல்ட்டை ஜட்ஜஸ் வந்து எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, இப்போ தமிழகத்தில் தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிறதால அந்த ட்ரெண்டு படி வாக்களிக்கிற மாதிரி தான் இந்த தீமை செட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அபிஷேகாவும் அக்ஷித்தும் இந்த பேட்டில் மோதுறாங்க. அக்ஷித் வந்து ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் அப்படிங்கிற பாட்டையும், அபிஷேகா ராசாவே உன்ன நம்பி அப்படிங்கிற பாட்டையும் பாடுறாங்க. இந்த 2 போட்டியாளர்களையுமே யார் வந்து பெஸ்ட்டாக பாடிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரோமோ வச்சு கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அக்ஷித்தும் இது வரைக்கும் அவருடைய பெஸ்ட் இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. அபிஷேகா பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு வாரமும் கோல்டன் வாங்கணும், இது வந்து ஃபினாலே மேடை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த வாரம் நடந்திருக்கு. பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 2 நபர்களில் யாருக்கு ஓட் போடுறதுன்னு தெரியலையே, யாரோட பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பெஸ்ட் கொடுக்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸே வந்து அவங்க கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, பக்கத்தில் ஒரு ஓட்டிங் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, அதில் அவங்க வாக்குகளை செலுத்தி அபிஷேகாவா இல்லை அக்ஷிதா அப்படின்னு எழுதி அந்த பாக்ஸில் ஓட்டு போகிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அதில் இந்த 2 நபர்களில் யாருக்கு மெஜாரிட்டி வருதோ அவங்களுக்கு தான் கோல்டன் ஷவர். அதே மாதிரி ஸ்ரீனிவாஸ், சைந்தவி, எஸ்பி சரண் இவங்க எல்லாருமே அவங்க வாக்குகளை பதிவு பண்ணி அந்த பாக்ஸில் போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ப்ரோமோவை ரொம்ப த்ரில்லராகவும் சஸ்பென்ஸாகவும் முடிச்சிருக்காங்க. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, அக்ஷித் அப்புறம் அபிஷேகா இந்த 2 பெர்ஃபார்மன்ஸில் யாரோ ஒரு நபருக்கு கோல்டன் போக போது, யாரோ நபர் ஏமாற்றத்தோட போய் உட்கார போகிறாங்க. அது யார் அப்படிங்கிறத ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாம எதிர்பார்க்குற மாதிரி அக்ஷித்தும் நம்ம ஒரு பக்கம் விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவரு இது வரைக்கும் பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. அபிஷேகாவும் விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களும் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அக்ஷித்தை விட்டுட்டு அபிஷேகம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா அது அக்ஷித்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா ஒரு சில வாரங்களில் ஒரு கோல்டன் மிஸ் பண்ணிருக்கலாம், அதனால் இந்த வாரமும் அதை வந்து அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் அபிஷேகா அப்படி கிடையாது. தொடர்ந்து எல்லா வாரங்களும் சொல்ல போனால் அபிஷேகா வந்து கோல்டன் வாங்காத வாரங்கள் அப்படின்னு நம்ம அவசியம் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா வாரமும் அதிரட பெர்ஃபார்மன்ஸ் தான் அபிஷேகா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வாரம் அபிஷேகாவுக்கு கொடுக்காம அக்ஷித்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அபிஷேகாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கும். இந்த ஒரு பரபரப்பான இடம் தெரியல. அபிஷேகா வந்து அர்ச்சனா மேடம் பக்கத்தில் நிற்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி பரபரப்பாக பதட்டமாக இருக்காங்க. ஜட்ஜஸ் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியலையே, யாருக்கு கோல்டன் ஷவர் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இதில் இப்போ இந்த கோல்டன் ஷவர் வாங்காதவங்க இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்க வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போவாங்களோ, அதில் ஒரு ஆளை ஃபில்டர் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா 3 வாரம் வந்து எலிமினேஷனே வைக்கல. இப்போ அக்ஷித் அப்புறம் அபிஷேகா இந்த 2 நபர்களில் யார் வந்து பெஸ்ட்டாக பாடியிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை இந்த 2 பேருமே பெஸ்ட்டாக பாடியிருப்பாங்களா அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.